ஹலோ காய்ஸ், நம்ம வந்து ஒரு இருட்டான இடத்துல வந்து நம்ம பூந்து போக போகிறோம். இதெல்லாம் தெரியல நேரம் அந்த இடத்துல நானும் என் ஃப்ரெண்டும் தான் வரோம். அங்கே போய் என்னென்னு பார்ப்போம். சைக்கிள் தான் வரோம். இந்த இடத்துல நைட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு. காய்ஸ் ரொம்ப தரரான இடம். எனக்கே நெஞ்சு இங்கே தான் இல்லை, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இங்கே தான் சும்மா வீடு தான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி சும்மா போய் பார்த்தப்ப என்னாச்சுன்னா அங்கே நடமாட்டம் ஆள் நடமாட்டம்லாம் இருந்துச்சு. அங்கே ஆள் நடமாட்டம் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா அன்றைக்கி அடுத்து கொஞ்ச நேரம் நான் கழித்து போய் பார்த்தேன் சும்மா. அப்போ என்னாச்சுன்னா எங்கள் உடம்புலாம் ஒரு மாதிரியா ஆகுது. அடுத்த நாள் ஒரே ஜுரம். திரும்பியும் போய் பார்த்தோம். அப்புறமா பேசிக்கலாம். நீ ஃபஸ்ட்டு வண்டியை விட்டு நேராக விட்டு சொரியாத. எனக்கு வேற பேய் பார்த்ததுலேருந்து கனவு இந்த இடத்துக்கு வருங்க. இந்த இடத்த எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் இடிஞ்சு அங்கே ஒரு வீடு இருந்துச்சு, இடிச்சிட்டாங்க. அங்கே 2 போனோம். ஏரியாக்குள்ளே நம்ம வரோம். அங்கே எப்படிரா அப்போ இப்படி போட இந்த சைடில் இந்த சைடில் அதில் போய்ட்டு அதை சுற்றி வந்துடுவோம். டக்கு இங்கிட்ட வீடுங்க தான் இருக்குது. நம்ம உள்ளே வந்துட்டோம். பார்த்து தெருவில் ஒரு ஆள் கூட கிடையாது. பாருங்க, நாய்ங்க 2 நாய்ங்க தான் பார்த்தீங்களா? இங்கே தான் ஒரு இதுதான் இருக்குன்னு நம்ம ஆடு மாடெல்லாம் செத்தாங்க தான் இறப்பாங்க. இந்த வீட்டுக்கு வாங்க போகலாம். அல்லாட்டி இந்த இடம் பார்த்தாடி திருளுகள். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வீடு. இதுதான் நம்ம பேய் வீடு. அதை நான் ஒரு நாள் உங்களுக்கு நானும் இந்த தெரியாம பாருங்க, இவனும் நானும் போய் வந்துடும். அதே மாதிரி இங்கே ஒரு பேய் வீடு. தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. ஆமாம், பேய் நடமாட்டம்லாம் இருக்குது. நான் வாழையே பிடிக்கல, நான் இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. அதான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி இந்த சைடு போடா. என் ஃப்ரெண்டு வழி தெரியாது, எனக்கு தான் இதுக்காக தான் அன்றைக்கி நான் தான் வந்தேன். கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தெரியும். லைட்லாம் அங்கங்கே இருக்கும், ஆனால் இதாக இருக்கும். எந்த சைடு இந்த இதில் லைட் இந்த சைடு அதிகமாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிடல பாருங்க, போயிட்டுருக்கோம். பாருங்க அப்படியே இந்த நிலாவை பாருங்க, அப்படிதான் தெரியும். அதுதான் பட்டையை தான் போட்டு கிளம்பி வச்சு கை பக்கம் போகணும். இந்த பாருங்க, நம்ம சுற்றி வந்துட்டோம். அவங்களுக்கு உள்ளே போகும்போது காமிக்கலைன்னா சத்தியம்னே என்னால் வீடியோ எடுக்க முடியல. எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். வாங்க, சாமி சென்சரில் அது வழியாக குந்துடுறா. அதில் குந்து லெஃப்ட் எடுத்துட்டு பெருமாள் கோயிலில் குந்துடுறான்னு. பாருங்க, இந்த வியூவில் நிப்பாட்டுறேன். அது எப்படி இருந்தீங்க பாருங்கள். வந்தாச்சு, அங்கே போவோம். நடந்து போகிறோம். சைக்கிள் அந்த அங்கே நிப்பாட்டி இருக்கோம். போகலாம் இல்லை, அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உள்ளே போயிட்டு டக்குன்னு ஓடியே விளையாண்டா பயமுடுத்தி விட்டாங்க வெளியே நின்றுட்டு. ஏன் வந்துடுறா வேண்டான்னு. சரி வாங்க நடந்து போவோம். உங்களால் முடிஞ்சுன்னா வந்து போய் பாருங்கள். இங்கே உள்ளவங்க போடா. அட்ரஸ் வந்து ரொம்ப தெரிஞ்சாமல் இந்த ஏரியா இருக்குது. ஆனால் இந்த ஏரியா வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. 5 கிலோமீட்டர் நாங்கள் சைக்கிளே வந்திருக்கோம். நான் போனோம் வந்துட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த தெருவில் நைட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் தான் நாங்கள் மெயினாக வந்தது. எப்படி இருக்குன்னு ஏன்னா இங்கெல்லாம் கரெக்டாக அந்த ஒரு 7-7:30க்கெல்லாம் எல்லாம் வீட்டில் உள்ளே போயிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஏன் வெளியே வர மாட்டாங்க. அங்கே போனாங்க. இது வந்துட்டு என்னன்னா இதுதான் பெரியவங்கெல்லாம் இறக்கப்பட்ட இடம். இது இங்கே வந்து பார்த்துருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் ஏதோ கிராஸ் ஆகி போனதில் உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆனது. இந்த இடத்துல தான் பஸ்ஸு கூட இங்கே வந்து மரம் முட்டி இதாகிடுச்சு. அதனால வந்து அவர் இறந்த ஆளுங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. அவர் தான் பாருங்க, செம்ம இதாக எடுத்துக்கிங்க. இதில் வந்து இப்போ நாங்கள் பார்த்தது வந்து இதில் ஒரு 4 வண்டி தான் போயிருக்கணும் வரையும். ஆனால் எல்லா வீடும் திறந்து தான் இருக்குது. அந்த 4 வண்டி தான் போயிருக்கு. இந்த இடம் தான் தூக்க மாட்டேங்குது. கரெக்டாக இந்த இடம் தான். இந்த வீட்டுக்குள்ளே தான் பாருங்க. இந்த தான் கரெக்டாக அந்த பாருங்க, இதில் தான் தூக்க மாட்டேங்குது. பாருங்க போகிறோம், பயமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து தெரில. அது மூஞ்சி தெரியுதான்னு தெரில.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம். வீடியோ ஆஃப் பண்ணிடு. இப்போ நம்ம அந்த இருட்டோட்டு நம்ம அந்த இருட்டோட்டு வெளியே வந்துட்டோம். அது உள்ளே நான் நிறையா போகிறேன், இப்படி நிறையா போகிறேன்னா நான் வீடியோ உள்ளே போய் எடுக்கிறது இல்லையா, வீடியோ நான் அதிகமாக எடுக்கிறது இல்லையானா இதில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். அது மட்டும் இல்லாமல் வேணாம் வீடியோ எடுக்க தோணுது. இதுக்குள்ளே போடாதே, இதுக்குள்ளே போடுறேன். இங்கே தம்பி இருக்கான், அவன்கிட்ட கேட்பாங்க. அவன் ஃப்ரெண்டு இங்கே இருந்தான். என்னான்னு கேட்டதுக்கு வந்து சைக்கிளோட தெரியாது, அவமானப்படுத்திட்டான். ஆனால் அவன் கோளாறு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவன் கோளாறு நான் கோளாறு. இந்த ஏரெல்லாம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதுதான் ஹைலைட்டே. ஒவ்வொரு வீடும் வித்தியாசமாக இருக்குது. வீட்டுக்கு நம்ம தெருக்கிட்ட வந்தாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. 5 கிலோமீட்டர் தாண்டி நம்ம சூப்பர் அடிக்கணும்.